காதல் உலகத்துல இருக்கிற வார்த்தைகள்லயே ரொம்ப அழகான வார்த்தை. ஒருத்தர் மேல காதல் வந்துட்டா இந்த உலகமே புதுசா தெரியும். அவங்க சிரிக்கிறப்போ நம்ம முகத்துல ஒரு சிரிப்பு வரும். அவங்க அழுதா நம்ம நெஞ்சு வலிக்கும். அவங்கதான் நம்ம உலகம். அவங்க கூடதான் நம்ம கடைசி மூச்சு வரைக்கும்னு நினைச்சு 1000 கனவுகளை ஒன்னா உட்கார்ந்து நெய்து வச்சிருப்போம். ஆனா ஒரு நாள் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு நொடியில அந்த கனவுகளெல்லாம் சுக்கு நூறா உடையும்போது நெஞ்சுக்குள்ள ஒரு வலி வருமே. அந்த வலிய வார்த்தைகளால சொல்லவே முடியாது. மூச்சு முட்டும், ஆனா அழ முடியாது. சுத்தி 1000 பேர் இருந்தாலும் உலகத்துல நாம மட்டும் தனியா இருக்கிற மாதிரி ஒரு நடுக்கம் வரும். ஏன் எல்லா காதலும் ஜெயிப்பதில்லை? எல்லா பிரிவுக்கு பின்னாலேயும் துரோகம் மட்டும்தான் காரணமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. சில உண்மையான காதல்கள் சூழ்நிலைகளோட சுழல்ல சிக்கி மூச்சு திணறி செத்து போயிடுது. அப்படிப்பட்ட காதல்களோட வலிகளை பத்தி தான் நாம இன்னைக்கு பேச போறோம். அத்தியாயம் 1. குடும்பம் என்னும் கடமை. பாசத்திற்கும் காதலுக்கும் இடையிலான போர். நிறைய காதல்கள் தோத்து போறதுக்கு முதல் காரணம் பெத்தவங்க. என்ன நம்பி வந்தவன இல்ல வந்தவளை எப்படி ஏமாத்துறதுன்னு இதயம் ஒரு பக்கம் துடிக்கும். ஆனா என்னை இவ்ளோ வருஷம் ரத்தத்தை வியர்வையா சிந்தி வளர்த்தவங்கள என் சுயநலத்துக்காக எப்படி நடுத்தெருவுல நிப்பாட்டுறதுன்னு மூளை ஒரு பக்கம் கேள்வி கேக்கும். தன்னோட காதலுக்காக உலகத்தையே எதிர்க்க தயாரா இருக்கிற எத்தனையோ பேர் தன் அப்பாவோட ஒரு சொட்டு கண்ணீருக்கும் அம்மாவோட ஒரு சின்ன கெஞ்சலுக்கும் முன்னாடி மண்டியிட்டு தோத்து போயிடுறாங்க. என்ன மறந்துடு, என் குடும்பம்தான் எனக்கு முக்கியம்னு அவங்க சொல்லிட்டு போகும்போது அது கேக்குறவங்களுக்கு துரோகமா தெரியலாம். ஆனா தங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கைய, தங்களுக்கு பிடிச்சவங்கள தன் கையாலேயே குழி தோண்டி புதைக்கிறாங்களே, அந்த ரணம் இருக்கே, அது அவங்கள வாழ்நாள் முழுக்க சுட்டுக்கிட்டே இருக்கும். இது துரோகம் இல்லை, வலிகள் நிறைந்த ஆகச் சிறந்த தியாகம். ஒரு பக்கம் காதலிக்காக, இன்னொரு பக்கம் பெத்தவங்களுக்காகன்னு 2 பக்கமும் இடிபட்டு சாகிற அந்த வலிய அனுபவிச்சவங்களுக்கு மட்டுமே தெரியும். அத்தியாயம் 2. மௌனம் மற்றும் ஈகோ. சொல்லப்படாத வார்த்தைகளின் வலி. சில காதல்கள் எந்த ஒரு பெரிய காரணமும் இல்லாம வெறும் ஈகோவாலேயே செத்து போயிருக்கு. ஆரம்பத்துல மணிக்கணக்கா பேசினவங்க சண்டைன்னு வரும்போது மௌனமா மாறிடுவாங்க. அவ முதல்ல பேசட்டும், அவ முதல்ல மெசேஜ் பண்ணட்டும்னு காத்திருக்கிற அந்த ஈகோ எத்தனையோ உண்மையான காதல்களை அனாதையாக்கியிருக்கு. ஒரு சின்ன சாரி சொல்லியிருந்தா, ஒரு தடவை தன் ஈகோவை விட்டு கொடுத்து இறங்கி போயிருந்தா அந்த காதலே உயிர் பெற்றிருக்கும். ஆனா அந்த சின்ன மௌனம் நாட்கள் கடந்து, வாரங்கள் கடந்து கடைசியில நிரந்தர பிரிவா மாறிடுது. கடைசியா ஒரு முறை பேசி நீ இல்லாம என்னால முடியாதுன்னு சொல்ல நினைச்ச வார்த்தைகளெல்லாம் தொண்டைக்குள்ளேயே தங்கிடும். எப்போதாவது அவங்க ஞாபகம் வரும்போது அந்த சொல்லப்படாத வார்த்தைகள் மனசுக்குள்ள ஒரு ஆறாத ரணமா ரத்தம் சிந்திக்கும். காதலை விட அந்த ஈகோ என்ன பெருசா சாதிச்சிடுச்சுன்னு யோசிக்கும்போது காலம் கடந்து போயிருக்கும். நான் உன்னை உசுரா காதலிக்கிறேன், ஆனா உன்னை கல்யாணம் பண்ணி வச்சு காப்பாத்துற அளவுக்கு என்கிட்ட வசதி இல்லையேன்னு சொல்லி கண்ணீரோட விலகிற எத்தனையோ பேர் இங்க இருக்காங்க. காதலுக்கு கண் இல்லைன்னு சொல்வாங்க, ஆனா நிஜ வாழ்க்கையில பசி, வறுமை, எதிர்கால பயம், இது எல்லாமே பல காதல்களோட கழுத்தை ஈவிரக்கம் இல்லாம நெரிச்சு கொன்னுடுது. என் கூட வந்தா நீ கஷ்டப்படுவ, உன்னை சந்தோஷமா வச்சுக்கிற தகுதி எனக்கு இல்லைன்னு ஒருத்தர் விலகும்போது அங்கே காதலுக்கு பஞ்சம் இல்லை, ஆனா சூழ்நிலைக்கு பஞ்சம். பணத்தை கொடுத்து அன்பை வாங்க முடியாதுதான், ஆனா நிலைமை, வறுமைன்னு வரும்போது அந்த உண்மையான அன்பே பணத்துக்கிட்ட தோத்து போயிடுது. தான் உருகி உருகி நேசிச்ச ஒருத்தி வேறு ஒருத்தன் கூட போறத கண்ணால பாத்துட்டு அவளாவது நல்லா இருக்கட்டும்னு ஒதுங்கி நிக்கிற எத்தனையோ ஆண்களோட வலிகளுக்கு காலத்துக்கிட்ட கூட மருந்து கிடையாது. அத்தியாயம் 4. ஒற்றை வழி பயணம். ஒருத்தர் மட்டுமே போராடும் காதல். காதல் ஒரு வண்டி மாதிரி.
2 சக்கரமும் சரியா சுத்துனாதான் பயணம் அழகா இருக்கும். ஆனா சில காதல்ல ஒருத்தர் மட்டும்தான் உயிரா காதலிப்பாங்க. ஒருத்தர் மட்டும்தான் அந்த உறவை காப்பாத்த துடிப்பாங்க. ஒருத்தர் மட்டும்தான் எப்பவும் இறங்கி போய் சாரி கேட்பாங்க. கடைசியில அந்த ஒருத்தர் மட்டும்தான் நடுத்தெருவுல நிப்பாங்க. தன்னோட மதிப்பு என்னன்னு புரியாத இடத்துல நீங்க எவ்வளவுதான் உங்க முழு அன்பையும் கொட்டினாலும் அது அவங்களுக்கு குப்பையாதான் தெரியும். ஆரம்பத்துல 1 மணி நேரம் பேசலன்னா துடிச்சு போறவங்க நாட்கள் போக போக நான் பிஸி அப்படின்னு ஒத்த வார்த்தையில கடந்து போவாங்க. வாழ்க்கையில அவங்களுக்கு புது புது முன்னுரிமைகள், பிரையாரிட்டிஸ் வரும்போது அவங்க காட்டுற அன்பும் மாறிடுது. அவங்களுக்கு நாம இனி தேவையில்லைன்னு மனசுக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் ஒருவேளை மறுபடியும் பழைய மாதிரி அன்பா மாறுவாங்களோங்கிற அந்த குருட்டு நம்பிக்கைதான் பல பேரை கடைசி வரைக்கும் அழ வச்சிட்ருக்கு. ஒருத்தர் மட்டும் காதலிச்சு பிரயோஜனமே இல்ல. இவ்ளோ வலிகளை கொடுத்தாலும் காதலிச்சு பிரிஞ்சவங்க மனசுலதான் அன்போட ஆழம் வாழ்நாள் முழுக்க நிலைச்சிருக்கும். ஏன்னா கல்யாணம் பண்ணி சேர்ந்து வாழ்றவங்கள விட சூழ்நிலையால பிரிஞ்சு வாழ்றவங்க கிட்டதான் அந்த நினைவுகள் உசுரோட இருக்கும். அவங்க நம்ம கூட இல்லைங்கிற நிதர்சனத்தை ஏத்துக்கிட்டாலும் அவங்களோட நினைவுகள் நம்மள வழி நடத்தும். உங்க காதல் ஜெயிக்கலையா? பரவாயில்ல. சில காதல் நமக்கு எப்படி வாழணும்னு கத்துக் கொடுக்க வரும். இன்னும் சில காதல் நம்மள நாமே புரிஞ்சுக்க வரும். சரியான மனிதர்களை தவறான நேரத்துல சந்திக்கிறதுதான் பிரிவோட முதல் காரணம். பிரிவு அப்படிங்கிறது வாழ்க்கையோட முற்றுப்புள்ளி கிடையாது. அது உங்கள செதுக்குற ஒரு உளி. உங்கள நிராகரிச்சவங்களுக்கு முன்னாடி வாழ்க்கையில ஜெயிச்சு காட்டுறதுதான் நீங்க உங்க காதலுக்கு செலுத்துற உண்மையான மரியாதை. உங்கள விட்டு போனவங்க எங்க இருந்தாலும் யாரு கூட இருந்தாலும் சந்தோஷமா இருக்கட்டும்னு மனசார நினைச்சிட்டு ஒரு சின்ன புன்னகையோட அந்த நினைவுகளை கடந்து வாங்க. ஏன்னா உலகத்துல எல்லா காதலும் ஜெயிக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா உண்மையான காதல் என்றைக்குமே தோற்று போவதில்லை. உங்க கண்ணீரை தொடைக்க, உங்க வலிகளை புரிஞ்சுக்க நிஜமான ஒரு அன்பு எங்கேயோ உங்களுக்காகவே காத்துட்டுதான் இருக்கு. அந்த நம்பிக்கையோடு நகருங்கள். வாழ்க்கை இன்னும் அழகானது. உங்க லவ் எதனால பிரேக்கப் ஆச்சு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு ரிலீஃப் கிடைத்த மாதிரி ஃபீல் ஆகும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் ஒரு ஆறுதலா இருக்கும்.